ஆக்சுவலாக வந்து நம்ம நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேடி நமக்கு வந்து ஃபீல் வருது இல்லைங்களா? ஓகே. அது வந்து ஃபீல் வந்து டேட்டா வந்து ரைஸ் வந்து கொடுப்பாங்க. ரைஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பேடியை வந்து அப்படியே வந்து அரிசியாக வந்து மாத்திரைக்கு வந்து நடுவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மிஷின் பக்கம் தாண்டி வந்து அவங்க வந்து நம்ம வந்து சாப்பிட வந்து அரிசியாக வருது. ஓகே. அந்த அரிசியாக வரதுக்கு நடுவில் என்னென்ன மிஷின்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே நான் வந்து பண்றோம். ஆக்சுவலாக மேனுவலாக இருக்கிறது எல்லாமே நீங்க ஆட்டோமேஷன். ஆக்சுவலி மேனுவல் அப்படிங்கிறது வந்து முன்னாடி கை குத்தல் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ அதெல்லாமே ஃபுல்லாக வந்து ஆட்டோமேஷனாக பண்ணியாச்சு. ஓகே. இப்போ அந்த ஆட்டோமேஷன் வந்து இனிஷியலாக வந்து நமக்கு வந்து அந்த டபுள் வைல்டு, அதாவது வந்து ஒரு அடி வேக் கட் பண்றது, 2 அடி வேக் கட் பண்றது, அப்புறம் ஸ்டீம் போட்டு பாயில் பண்றது, அது எல்லாமே அதுக்கான மிஷின் இருக்கு. அது போக நமக்கு வந்து உள்ள வந்து நமக்கு நெல் வந்து உள்ள கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கல் மண்ணோட சேர்ந்து நமக்கு வந்து வயலில் வந்துருவாங்க. அது வந்து கல் மண் பிரிக்கிறது, அது எல்லாமே அதுக்கு தனியாக பிரிக்கிறதுக்கான மிஷின் இருக்குது. அதெல்லாம் பிரிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து மாட்டுக்கு தவிடுலாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா? தவிடு வச்சு நம்ம வந்து ரைஸ் எடுப்பாங்க, புண்ணாக்கு எடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம தவிடு வெளியே எடுக்கணும் அப்படின்னா இந்த மிஷின் இருக்கு. அது வந்து ஒயிட் நெல்ஸ் சொல்லுவோம். நம்ம ஆக்சுவலாக ஃபீல்ட்ல இருந்து உங்க ஏரியாக்குள்ள வந்துடும். மிச்சம் எல்லாமே நீங்க அந்த பேக்கிங் வரைக்கும் நீங்க ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங் வந்து பேக்கிங் வரைக்கும் நம்ம வந்து நாமளே பண்ணிடுவோம். எப்படி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னென்ன மிஷின் இருக்கு? ஆக்சுவலாக பேசிக் சொல்லுங்க. என்னென்ன சொல்லுங்க. பேசிக்கா நமக்கு வந்து கிளீனிங் இருக்குங்க. ஓகே. அப்புறம் வந்து இது மாதிரி மில்லிங் இருக்கு. அது மில்லிங்னா மேல வந்து தொல்லி உடிக்கிறது, அப்புறம் அரிசி வந்து மேலுக்கு பிராண்ட் எடுத்துட்டு அரிசி வந்து வெளியே முத்து மாதிரி காட்டுறதுக்கு, அப்புறம் அது முடிச்சுக்க பேக்கிங் மிஷின் தனியா வச்சிருக்கோம். இதுல மோடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோரேஜ் பண்றதுக்கு வந்து சைலோஸ் இருக்கு. அதாவது டன் கணக்குல, அதாவது வந்து 1000 டன் 2000 டன் 3000 டன் அந்த மாதிரி வந்து பல்க் ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க. அது சைலோஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பின்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. அப்புறம் வந்து மெட்டீரியல் வந்து இங்க இடத்துக்கு எடுத்துட்டு போன அப்புறம் நமக்கு வந்து கன்வேயர்ஸ், எலிவேட்டர்ஸ் அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ், மெட்டீரியல் ஹேண்ட்லிங்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து ரைஸ் மில்க்கு தேவை எல்லா எக்யூப்மெண்ட் நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே நம்ம கிட்ட கொடுக்கலாம். ஓகே. ஒரு இண்டஸ்ட்ரியில ஆரம்பிச்சாங்கன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் அது வந்து அவங்க வந்து ஆக்சுவலா வந்து டர்ன்கி அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ வந்து கிருஷ்ணகிரில கூட வந்து பிளான் வந்து டர்ன்கி வந்து லைவா போயிட்டு இருக்குது. டர்ன்கி அப்படிங்கிற போது வந்து ஒரு கஸ்டமர் அதை தேடி வந்து இது மாதிரி மில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். அவங்க வந்து என்ன மிஷின் இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நாங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து பார்த்து கொடுத்துருவோம். ஈவன் எலக்ஷன் வந்து நாமளே வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கமிஷன் பண்ணி ஃபுல்லாக ஃபைனல் செய்து கொடுத்து பண்ணி கொடுத்துருவோம். அதே நம்ம ஆப்ஷன் இருக்கு. ஓகே சார். இப்போ டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது நீங்க ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்? ஆக்சுவலாக வந்து இப்போ டெக்னாலஜி பார்த்தோம்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 22 வருஷம் வந்து ஃபீல்டில் இருக்கோம். ஓகே. ஸோ 22 வருஷம் ஃபீல்டில் வந்து எப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப பேர் போனது வந்து கலசாட்டு தான் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப நவீன ப்ராடக்ட். அதாவது டெக்னாலஜி ரொம்ப சுப்பீரியர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பின்னாடி இருக்கிறது வந்து கலசாட்டுங்க. ஓகே. இது வந்து மிஷின் எப்படி அரிசினா மேலே இருந்து அரிசி போடுறோம் இல்லைங்களா? ஓகே. அரிசி வந்து நமக்கு வந்து உள்ள ஒரு கருப்பு அரிசி, அப்புறம் மஞ்சள் அரிசி, நமக்கு தேவைப்படாத அரிசியா இருக்கு. அதெல்லாம் பிரிக்கிறது மேலே பிரிக்கிறது சாத்தியமே இல்லை. தனியாக பிரிக்கணும். இது மிஷின் வந்து கேமரா இருக்கு. கேமரா பார்த்து அழகா பிரிச்சிடும். ஓ, கேமரா சென்சார். ஆமா, சென்சார் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த உள்ள இருக்கீங்களா, இந்த பக்கமும் அது பின்னாடி பக்கமும் சென்சார் இருக்கும். அது வந்து மேல சூட்ல இருந்து கீழே வரும்போது அரிசி அங்கிருந்து கீழே வரும்போது நமக்கு வந்து கேமரா கண்ணில் பார்த்து ஒவ்வொரு பருத்தியா கண்ணில் பார்த்து இது அரிசி தான், இதுல வந்து கருப்பு இருக்குன்னு கிரியேட் பண்ணிட்டு அது வந்து கரெக்டாக ஊதி தரும். ஸோ வந்து ஒரு சூட்டை வந்து ஒரு 1.5 டன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். டைமிங் சொல்லுங்களேன் கொஞ்சம். இப்போ நம்ம இவ்வளோ கேஜி போட்டோம்னா இவ்வளோ டைமிங் கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் அப்படின்ற டைமிங் பேஸ்ல ஒரு மணி நேரத்துக்கு 1 டன் அந்த ஒரு சூட் மட்டும். ஓகே. அந்த ஒரு ட்ரே மட்டும் சொல்றீங்க? ஆமா, ஒரு ட்ரே மட்டும் 1 மணி நேரத்துக்கு 1 ல இருந்து 1.5 டன். ஓகே. இது அரிசிக்கு நான் சொல்றேன். அப்பனா 2 4 6 8 நீங்க வந்து எல்லாமே பார்க்கணும்னு முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஃபுல்லா ஓட்டுறது கூட ஓட்டலாம். அப்படி பார்த்தா டன்னேஜ் ஜாஸ்தியா வரும். நம்ம வந்து இதுல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ரிவர்ஸ் ஸ்டார்டிங் இருக்கு. அப்புறம் வந்து ஆல்ரெடி இப்போ பிரிச்சு வந்து திருப்பி 2 வாட்டி போட்டு பிரிக்கிறதுக்காக வந்து தனியாக கொடுத்துருவோம். ஸோ வந்து நம்ம பிரைமரி செகண்டரி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். ஸோ நீங்க பிரைமரி மட்டும் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டன் 5 டன் வரும். இல்ல மொத்தம் பார்த்தா 6 7 டன் வரும். இல்ல ஆக்சுவலா அந்த சர்டிஃபிகேஷன் போட்டுறீங்க, செப்பரேஷன் பண்றீங்க சார்? ஆமா. ஒரு பேடி இன்னொரு வந்து வேற கிரெயின் அந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஒரே தான் பண்ணுவீங்க? ஆக்சுவலா வந்து இப்போ புதுசு டெக்னாலஜி வந்து அது பண்ணிட்டோம். அது கொண்டு வந்துட்டோம். பட் ஆனா வந்து எல்லாரும் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து ஒரே இதுல வந்து ஓட்டுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஏன்னா நமக்கு வந்து மேல ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றாங்க இல்லைங்களா? அதுல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து போனாங்கன்னா ஒரு கமாண்டி வந்து ஒரு டைம் ஓட்டுவாங்க. அதை கமாண்டினா அரிசி இன்னைக்கு இல்ல நாளைக்கு வந்து பருப்பு ஓட்டுறேன் அப்படின்னா நாளைக்கு அந்த மாதிரி ஓட்டுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன வேணாலும் நம்ம செட்டிங் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ நமக்கு வந்து அங்க வந்து பார்த்தோம்னா டெம்டோஸ் ஆர் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிராவிஸ் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஆமா, இப்போதைக்கு வந்து இந்த மிஷின் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ஒர்க் ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் நமக்கு வந்து எங்க போர்டில் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தோம்னா நார்மலா வந்து முன்னாடி வந்து எப்படி வந்து நம்ம வந்து மிஷின் செட்டிங் வைக்கிறது, அதாவது நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து பிரச்சனை பார்த்தோம்னா கஸ்டமருக்கு வந்து அதாவது மில்லருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஆப்ரேட்டர் தான். அந்த ஆப்ரேட்டர் வந்து ஒரு அரிசி ஒரு நல்ல குவாலிட்டி வந்து கொண்டு வரும் அப்படின்னா எல்லாம் ஆப்ரேட்டர் கையில தான் இருக்கு. ஓகே. அதாவது அவங்க வந்து வைக்கிற செட்டிங்கு அவங்க வந்து ஒழுங்கா செட்டிங் வைக்கணும். என்ன ஆகும்னா மூட்டையில ஃபுல்லா கருப்பரிசி வந்து வாய்ப்பு இருக்கு. அப்ப நட்டம் வந்து யாருக்கு கஸ்டமர் தானே. அப்ப அந்த நட்டம் வராமல் இருக்கணும் என்ன பண்ணும், நாம வந்து ஆப்ரேட்டர் வந்து செட் பண்றதை விட மிஷினா வந்து ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நாம இருக்கிற இடத்துக்கு பதிலாக வந்து கம்ப்யூட்டர் அந்த இடத்துல வந்து பண்ணுவோம். நாம வந்து ஒரு ப்ரொசஸ் மிஸ் பண்ணாது, கம்ப்யூட்டர் மிஸ் பண்ணாது. ஸோ இப்போ வந்து டீச்சிங் அதாவது அப்படிங்கிறது என்னன்னா இப்போ அரிசியில வந்து எது கருப்பு எது நல்லது எது கெட்டது அரிசி மட்டும் இல்லை என்ன கிரீம் வேணா பண்ணிக்கலாம், தனியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தூர்தால் அது போடுறாங்க, அப்புறம் வந்து காடம் இருக்கு அது போடுறாங்க. இப்போ லைவ் நம்ம காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு எது வேணும் எது வேணாம் எது அக்செப்ட் எது ரிஜெக்ட் சொல்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு கையளவுல சாம்பிள் எடுத்துட்டு நம்ம சாம்பிள் வந்து உள்ள போட்டோம்னா வந்து விஷயம் சொல்லி கொடுத்தோம்னா போதும். நம்ம வந்து இந்த சாம்பிள் கலர் வந்து RGB கோடு எல்லாம் போட்டு நம்ம ப்ரோக்ராம் பண்ண அவசியமே இல்லை.
போட்டோம்னா மிஷின் அதே தெரிஞ்சுக்கும். அது வந்து அது பாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ வந்து பிரச்சனையே இருக்காது. அதாவது இந்த டெக்னாலஜி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். இதுல ப்ரோக்ராமிங்லாம் எப்படி சார் ரொம்ப இதா இருக்குமா, நீங்க தான் வந்து பண்ற மாதிரி இருக்குமா? இல்ல ஆக்சுவலா வந்து நாங்க வந்து ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் எழுதுறது, அப்புறம் கேமராக்கு சாஃப்ட்வேர் எழுதுறது, பிசிபி டிசைன் பண்றது, மிஷின் ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்றீங்க. பேங்க்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜி லேட்டஸ்ட் டெக்னாலஜினா இதுதான். அது போக நமக்கு வந்து எல்லாமே மில்லுக்கான என்னென்ன வேணுமோ எல்லாமே நம்ம அதுல பேடி இதெல்லாம் பண்ணலாம் சொன்னீங்க. இதுல வந்து தோரம் பருப்பு அது மட்டும் தான் பண்ண முடியுமா, இல்ல அந்த மாதிரி ஹார்டா இருக்கிறது மட்டும் பண்ண முடியுமா? ஹார்டா இருக்குன்னு இல்லைங்க, பவுடர் டைப் நமக்கு கஷ்டம். ஆனா இந்த கிரானுவல் ஃப்ரீ ஃப்ளோ மெட்டீரியல் சொல்லுவாங்க, கிரானுவல் டைப்ஸ் இருக்கீங்களா, அரிசி பருப்பு கடலைப்பருப்பு, அது மட்டும் இல்ல முந்திரி திராட்சை, அது எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாமே பண்ணலாம். அந்த ஆட்சியில வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும்ல, அது எப்படி ட்ரைல சொல்றீங்களா? நமக்கு வந்து சூட் இருக்கீங்களா, சூட் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்லோப் தர வச்சிருக்கோம். ரெண்டாவது நமக்கு வந்து ட்ரை கிரேப்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஃபீல்ட்ல. ஸோ ட்ரை கிரேப்ஸ் போது நமக்கு வந்து இந்த மாதிரி க்ரூ சூட் இருக்காது, அது வந்து ஃபிளாட் சூட் வந்துடும். ஸோ வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, அது மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் அந்த மாதிரி பண்றீங்க, நட்ஸ்? ஆமா. ஸோ இதான் ப்ராடக்ட்ஸ். அந்த இது வந்து பார்த்தோன்னா சில்கின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த அரிசி வந்து நீங்க வந்து கடையில பார்க்கும்போது பார்க்க நல்லா இருக்கான்னு பாக்குறீங்க இல்லையா, அது வந்து பாக்குறதுக்கு வந்து எப்படின்னா இப்போ மேல டியூப்லைட் இருக்குன்னா இது பார்த்தா டியூப்லைட் தெரியும் மேல, அந்த வந்து பல பிளான் கொண்டு வர வந்து இந்த மிஷின் பண்றது. மேல பாலிஷ் பண்றது மாதிரி. பாலிஷ்னா வந்து அரிசியா சேர்ந்து மேல பாலிஷ் ஆகும். ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி பாலிஷ் வந்து பண்றதா சில்கிங்க. இது வந்து மணிக்கு வந்து 8 டன் ப்ராசஸ் பண்ணும். அது வந்து சாட்டர் சொல்றீங்க சார், இதுவும் டைப் ஆஃப் சாட்டர் தான். இது வந்து சாட்டருங்க. இது வந்து இப்போ ரீசெண்டா டெவலப் பண்ண புது டெக்னாலஜி. அதுல இருந்து இது அட்வான்ஸ் சொல்றீங்க? இது அட்வான்ஸ் மாடல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டுருக்கீங்க. ஓகே, அது வந்து ஏஐ பண்ணிருக்கீங்க. ஆமா. இது வந்து அந்த பாலிஷ் பண்ணுவாங்க, அந்த ரைஸோட ரைஸ் சேர்த்து பாலிஷ் பண்ற மாதிரியான. இது கம்ப்ளீட்டா வந்து மெக்கானிக்கல். இதுல அந்த ரைஸ்ல வந்து பழைய அரிசி புது அரிசி சொல்றாங்க சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்களா, அது எப்படி பார்த்து வாங்குறது? நீங்க இப்ப மணி கொடுத்துட்டீங்க, இப்போ அது பழைய அரிசி சொல்றாங்க, புது அரிசி, அது எப்படி சார் பாக்குறது? அது தெரியல. அது அந்த மாதிரிலாம் பாக்குறது கஷ்டம். என்னன்னா இப்போ பழைய அரிசிங்கிறது வந்து எவ்வளவு நாள் ஸ்டோர் பண்றாங்கிறது இருக்கு. பட் மேக்ஸிமம் வந்து பழைய அரிசிங்கிறது வந்து ஒரு லுக்ல பாப்பாங்க, பார்க்க லைட்டா மஞ்சள் மாதிரி இருக்கா அப்படிங்கிறது பாப்பாங்க. அது எல்லா வாட்டியும் வந்து நமக்கு வந்து ப்ராசஸ்ல ஐ மீன் நமக்கு வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி தான் வந்து லைட்டா மஞ்சள் கலர் வருது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. என்னன்னா வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து டபுள் பாயில் சிங்கிள் பாயில் பண்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ப்ராசஸ் மெத்தட் இருக்கு. அது வந்து ட்ரையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஊறல் போட்டு அவிச்சு குக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து காய வைக்கிறது. அது காய வைக்கிறதுக்கு வந்து நிறைய டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ டைமிங் வந்து ரொம்ப ஈஸியா வந்து டக்குன்னு வந்து காய வைக்கிறதா வந்து சூடு ஜாஸ்தியா கொடுத்துறாங்க. அப்போ கீழே வந்து ஸ்க்ரூ ஃபீட் வந்து ஸ்பீட் வந்து கம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரைஸ் வந்து மெதுவாக தேங்கிதான் இறங்கும். அப்படி இருக்கும்போது வந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து கலர் வந்து பல்ப்பு வந்து லைட்டா வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கூட வந்து அரிசியோட கலர் தன்மை வந்து லைட்டா மாறும். ஸோ அதனால வந்து அது வேஸ்ட் பண்ணியும் நம்ம வந்து கலர் டிஃப்ரெண்டா இருக்குது, இது பழைய அரிசியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறது உண்டு. ஸோ அதனால வந்து எது பழைய அரிசி எது நல்ல அரிசிங்கிறது வந்து நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம கன்சியூமர் நம்ம வந்து பார்க்கும்போது அது கஷ்டம் தான். அது வந்து டேட் பண்ண முடியாது. சரி சார், இப்போ நீங்க வச்சிருக்கிற மிஷின்ஸ்ல வந்து இது யாரெல்லாம் வாங்கலாம், இது யாரெல்லாம் பண்ணலாம்? இப்போ ஓனா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதுல ஏதாவது ஒரு மிஷின் மட்டும் எடுத்து வெளியில வாங்கி ஆக்சுவலா வந்து யாரும் பண்ண முடியாது, எதுவுமே கிடையாதுங்க. அது எப்படி? இது வந்து ரைஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஒரு மினிமம் வந்து ஒரு பிரைவேட்டுக்காக ஓட்டுறீங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஓட்டல, பிரைவேட்டுக்காக ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு 1.5 ஏக்கர் அது மாதிரி இருந்தாலே அவங்க வந்து போதும். அதுலேயே நீங்க வந்து எல்லா செட்டப்பே பண்ணிக்கலாம். நீங்க ரைஸ் போட்டுக்கலாம், அதுலேயே வந்து சின்னதாக ஸ்டோரேஜ் ஏரியா தனி இடம் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளீனிங்க்கு அது முன்னாடி வந்து ஒரு தனி இடம் ஒதுக்கிட்டீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு வந்து கடைசியாக நீங்க வந்து விட்டுருவீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே வந்து போதும். அதுலேயே வந்து ஃபுல் ஃபிளெஷ்ஷாக வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அழகா பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வால்யூம் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போனீங்கன்னா அப்போ நீங்க வந்து ஏரியா கொஞ்சம் பெருசாக நீங்க வந்து அழகா பண்ணிக்கலாம். யாரும் பண்ண முடியாது இவங்க அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா வந்து ரைஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி. அது வந்து கன்ஃபார்ம் வந்து 4 கோடி போட்டு தான் வந்து நீங்க வந்து பண்ணி ஆகணும். ஒரு ஆவரேஜா சொல்றேன். இப்போ ஒரு பிளான்ட்லாம் பார்க்குறோம், ஃபுல் ஆட்டோமேஷன் பண்ணிருக்காங்க. முந்திரியை உடைக்கிறதுல இருந்து அதை நீங்க சொல்ற மாதிரி இந்த ஷார்ட்லாம் பண்ணி கடைசி பேக்கிங் பண்ற வரைக்கும் இருக்கு. இதுக்கு நடுவில் நீங்க ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கீங்க. நான் ஒன்று பழசு வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த ரீப்ளேஸ் பண்றது அந்த சென்டர்ல ஒரு போர்ஷனை மட்டும் வந்து இது ரீப்ளேஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இப்போ நிறைய மிஷின்ஸ் இருக்கு. அதாவது எல்லா மிஷினும் தூக்கி போட்டு தான் நீங்க வந்து மாத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் இந்த மிஷினுக்கு வந்து வேணாம், பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா இப்போ மித்த கம்பெனிக்கும் நம்ம கம்பெனி டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம்னா குவாலிட்டி காம்பனேஷன் மாட்டோம். ஓகே, அது என்ன ஆக்சுவலா வந்து வேணுமோ அது வந்து அந்த குவாலிட்டி வந்து கொடுத்துருவோம். ஈவன் கஸ்டமரை பேசி கொஞ்சம் வந்து நெகோசியேட் பண்ணா கூட சரி கஸ்டமர் நெகோசியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம குவாலிட்டி வந்து கொடுக்குறத பார்ப்போம். நமக்கு வந்து கஸ்டமர் ரெஃபரன்ஸ் முக்கியம். நமக்கு வந்து ஸோ இப்போ வந்து திக்னஸ் வந்து இந்த திக்னஸ் கொடுக்கணும்னா கரெக்டாக கொடுத்துட்டு மிஷின் குவாலிட்டி பார்த்துருவோம். ஸோ அதனால நம்ம நம்பி வந்து ஒரு மிஷின் மாத்தினா கூட அழகாக வந்து பார்த்து ஓகே ஆரஞ்சு நம்பி போகலாம், 2000 சர்வீஸ் நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு நம்பி வந்து மாற்றவும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க இண்டிவிஜுவல் மிஷின் மாத்துறது வந்து அதுதான் பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்கு. ஓகே, ஸோ நீங்க ஃபுல் டைம் போகலாம், இண்டிவிஜுவல் மிஷின் மாத்திரம் பார்த்துக்கலாம். பின்னாடி பின்னாடி இல்ல இப்போ வேற என்ன சார், வேற என்ன மாதிரி வச்சிருக்கீங்க? இது இப்போ ஓனா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அக்ரிகல்ச்சர் பேஸ்ல ஓனா பண்ணணும்னு எதாவது நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சைட்ல இருந்து ஏதோ மினிமம் இல்ல ஏதாவது பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. நீங்க உங்க ப்ராடக்ட் வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ நான் 5 கோடி அந்த மாதிரிலாம் செலவழிக்க முடியாது டக்குன்னு. இப்போ நான் எல்லாத்தையுமே கேட்கற கொஸ்டின் ஆயிடும், ஏதோ பண்ணணும் அப்படின்னா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ரைஸ் இண்டஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு ரைஸில் வைக்கிறதுக்கு இருக்கிற பொசிஷன்ஸ் வந்து இதுதான் பண்ண முடியும். அதை விட்டு நீங்க டக்குன்னு இப்போ வந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கே பிசினஸ் பண்ணணும், நாளைக்கு பிசினஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க.
பட் ஆனா வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம கைட் பண்றதுக்கு நம்ம ஆளுங்க இருக்காங்க. பட் என்னன்னா ரைஸ் லிஸ்ட்டுக்கு வந்து அந்த பிராண்ட் வந்து வெளியே கொண்டு போய் அவங்க வந்து கொண்டு வரணும். இப்போ நான் வந்து அரிசி வச்சிருக்கேன், அது வந்து ஒரு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்க அப்படின்னா நான் வந்து என் பிராண்ட் வந்து பெருசு பண்ணணும். அது டைம் எடுக்கதான் செய்யும். ஓகே, நான் வந்து டக்குன்னு வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. குவாலிட்டி பேஸ்ல எதுவும் இருக்கா சார்? இப்போ ஒருத்தவங்க ரைஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி குவாலிட்டி வந்து நமக்கு என்னன்னா ஃபீல்ட்ல இருந்து வருது இல்லைங்களா, அதே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முக்காவாசி பேடி அந்த குவாலிட்டி டிசைட் ஆகும். ஓகே, அந்த குவாலிட்டி வந்துருச்சுன்னா வந்து பாஸ்மதி வந்து ஒரு லென்த்ல இருக்கும், அப்புறம் வந்து சீரக சம்பா சின்ன லென்த்ல இருக்கும். அது லென்த் பேஸ் பண்ணி அங்க என்ன குவாலிட்டி வருது அங்கதான் பேடி வந்து ஒரு நல்ல பேடி வந்துருச்சு அப்படின்னா ஒரு நல்ல மாய்ச்சர்ல வந்து இறக்கணும். அதாவது நமக்கு வந்து இங்க இறக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபாரின் எல்லாம் பார்த்தா அங்கேயே வந்து ஃபீல்ட்லயே வந்து டாப்லயே வந்து ட்ரையர் வச்சிருப்பாங்க. அங்கேயே வந்து 24 மாய்ச்சர் இருக்கும், 20 மாய்ச்சர் இருக்கும். அது வந்து 12% வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணுவாங்க. பட் நம்ம ஊர்ல அப்படி பண்றது கிடையாது. அங்க என்ன வருதோ அப்படியே அள்ளி கொண்டு வந்து வராங்க. அப்படி வரும்போது எவ்வளவு சீக்கிரம் பேடி வருதோ எவ்வளவு சீக்கிரம் ட்ரை பண்ணுவோம் அவ்வளவு போல வந்து நமக்கு வந்து ரைஸோட குவாலிட்டி வந்து நல்லா ரீட்டைன் ஆகும். இல்ல சீக்கிரம் பூ பிடிக்கிறது, பூச்சி பிடிக்க அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ வந்து வராமக்கிறது ஸ்டார்டிங்லேயே வந்து குவாலிட்டி வந்து அவங்க ஸோ இந்த இடத்துல குவாலிட்டி வந்து எவ்வளவு சீக்கிரம் வருதுங்கிற ஒன்று இருக்கு. ஒன்ஸ் நம்ம கைக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் நம்ம கண்ட்ரோல் தான். குவாலிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை. அது வந்து நமக்கு வந்து அரிசி வந்து பாக்குறது வந்து ப்ரௌனா இருக்குங்க. மேலே தொழில் வச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரௌனா இருக்கிறது எல்லாம் பக்காவா அழகா ஒயிட்டா இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சைடு குவாலிட்டி. மித்தபடி குவாலிட்டி கான்சியஸ் வந்து வேற ஒரு இப்போ இனிஷியலா நம்ம இந்த அளவுக்கு காட்ட போதும்னு சொல்றீங்க. ஆமா, நம்ம உள்ள வரப்பே இந்த அளவுக்கு காட்ட போதும். ஆமா, சரி, நீங்க வேற எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? இது அவ்வளவுதாங்க. சரிங்க சார், தேங்க்ஸ் சார். ஓகே.